ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 4.5ல 9th சம் பார்க்கலாமா? சால்வ் சம் கொடுத்துருக்காங்க. சம் பார்த்தீங்கன்னா சைனஸ் ஆஃப் 5/x ப்ளஸ் சைனஸ் ஆஃப் 12/x = 5/2. இதெல்லாம் நீங்கள் நம்ம கண்டிப்பாக மக்கப்ப நான் வச்சுக்கணும். சம்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸாம் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இல்லாமல் அங்கே தேவையான கன்ஃபியூஷன் பண்ணி போய்கிட்டே உட்காந்துப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஏதாவது ஒரு சைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இப்போ 5/2 மைனஸ் என்ன பண்ணுறேன், இந்த சைனஸ் ஆஃப் 12/x அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது இதில், சைனஸ் ஆஃப், அதாவது 5/2 90 மைனஸ் சைனஸ் ஆக்சுவலாக காஸ் சைனஸ் வந்துடும். அப்போ காஸ் சைனஸ் ஆஃப் வந்துடும் 12/x வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த காஸ் சைனஸ் என்ன பண்ணுவோம், நான் சைனஸாக மாற்ற போகிறேன். அப்போ இதுவும் சைனஸ் அதுவும் சைனஸா ஈக்குவல் வந்தால் இந்த ரெண்டு என்னது வேல்யூஸ் ஈக்குவல் இல்லையா, அந்த மெத்தட் பண்ண போகிறோம். அப்போ இந்த காஸ் சைனஸ் நான் சைனஸாக மாற்ற போகிறேன். இப்போ நமக்கு 12/xனுக்கான ஒரு அன்னோன் வேல்யூ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது, ட்ரையாங்கிள் மெத்தடில் போயிடும் இல்லையா? அப்போ லெட் என்ன பண்ணுங்க, ஒரு தீட்டா எடுத்துக்கலாமா? தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/x எடுத்துறேன். இப்போ காஸ் இன்வர்ஸ் வரும், காஸ் தீட்டா ஈக்குவல் வரும் உங்களுக்கு வந்து 12/x வந்துருமா? இப்போ ட்ரையாங்கிள் மெத்தட் போங்க. தீட்டா இங்கே காஸ் சொல்லும்போது நமக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். எது மெத்தட் ஆப்போசிட் தெரியுதா? அப்போ ஆப்போசிட் நம்ம என்ன தெரியும், ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு நான் வந்துடும் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் தானே. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² மைனஸ் 144 டிவைட் பை என்னது எக்ஸ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² மைனஸ் 144 டிவைட் பை என்னது எக்ஸ் வந்துச்சு. இப்போ தர்ஃபோர் நமக்கு யூஸ் பண்ணாமல் இங்கே இந்த யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கூட வச்சு ஃபார்முலா இதை ஈக்குவேஷனு 1ல நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். sin inverse of 5/x வந்துடும் sin inverse of square root of x minus 144 divided by x வந்துடும். இப்போ நமக்கு சைனஸ் கேன்சல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² minus 144 divided by என்னது எக்ஸ். இந்த எக்ஸஸ் வச்சுலாமா? இப்போ நமக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் தானே ஆகும். 25 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் போயிடும் x² மைனஸ் 144. அந்த 144 தானே வரும், 169 169 x²னா அப்போ எக்ஸ் இந்த 30 மட்டும் போடுங்க. நமக்கு மைனஸ் வேல்யூ வேண்டாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ் நம்ம ஒரு லென்த்து தானே தருவாங்க, சைட் லென்த் தானே. என்ன பண்ணுங்க, நீங்கள் ப்ளஸ் 30 போட்டுருந்தாலும் சமம் நான் வச்சுனால என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு சைனஸ் வேலையை அனுபவம் கொண்டு போயிடும். 90 மைனஸ் சைனஸ்க்கு காஸ் சைனஸ், அடுத்தது காஸ் சைனஸ் அகைன் நமக்கு சைனஸை மாற்றும் போது ரெண்டு பக்கம் சைனஸ் வேல்யூஸ் இல்லை, ரெண்டு பக்கம் சைனஸ் வந்தால் அந்த வேல்யூஸ் ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம நமக்கு ஆன்சர் படிச்சிடலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நமக்கு வந்து எக்ஸைஸ் 4.5 நமக்கு வந்து 9th சம்ல நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வரும் 9th சம்ல. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆனால் ஃபார்ம் நான் வச்சுங்க வேணும் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் போட்டுருக்கேன். அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் x² பை 1 பிளஸ் x². இதுக்கு ஃபார்முலா என்னது, 2 tan இன்வர்ஸ் ஆஃப் x greater than 0 வரும். சரிங்களா? இப்போ சம் போயிடலாமா? இப்போ கொடுத்த சம் பாருங்க, given என்ன நமக்கு 2 tan inverse of x equal to cos inverse of 1 minus a² by 1 plus a² minus cos inverse of 1 minus b² by 1 plus b². இப்போ நம்ம என்ன நமக்கு பாருங்க, இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன பாருங்க, 2 tan inverse of இங்கே 1 minus x by 1 plus x1 tan inverse x இப்போ இங்கே வரும், tan inverse a வந்துடும். அதே போல இங்கே வந்துடும் 2 tan inverse வந்துடும், b வந்துடுமா? 2 கம்மி தரலாமா, எடுத்துட்டா வரும் tan inverse a மைனஸ் tan inverse b. அதே மாதிரி இங்கே நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கு 2 tan inverse x இருக்கா, tan ஆகும், அது 2 கேன்சல் ஆகுமா? அப்போ இங்கே tan inverse of x ஈக்குவல் டு என்ன இருக்கும், இந்த ஃபார்முலா என்னது ஆக்சுவலாக tan inverse x மைனஸ் tan inverse y ஃபார்முலா இது
x minus y தானே, அப்போ a minus b by 1 plus ab. இப்போ tan inverse tan கேன்சல் ஆகுமா, அப்போ x equal to a minus b by 1 plus ab. அவ்வளோதான் நம்ம சொல்யூஷன். சரிங்களா, x வேல்யூ நமக்கு வந்து a minus b by 1 plus ab. ரொம்ப ஈஸியாக இந்த ஃபார்முலாவோட படிச்சுருந்தோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 4.5ல 9th சம்ல தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x இருக்கா. இந்த cosecant நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 1/sin போகலாமா. அதே போல் நமக்கு வந்து cos x ஃபார்முலா நம்ம போகலாம். இப்போ 2 cos x by நமக்கு வந்து 1 minus cos by x ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ சம் நோட் பண்ணுங்க. 2 tan inverse of cos x equal to tan inverse of 2 cosecant x. நமக்கு இங்கே ஃபார்முலா ஒன்று பார்த்துங்க. 2 tan inverse of x equal to tan inverse of 2x by 1 minus x square. சரிங்களா, ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு என்ன இருக்குங்க, x பதில் இருக்கு, cos x இருக்கா. இது எப்படி போகலாம் பாருங்க, நமக்கு tan inverse of 2x by 2 cos x by 1 minus x square 1 minus cos square x. அதே இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா tan inverse of 2 by cosecant நமக்கு sin தானே, 1 by sin. இப்போ tan inverse ரெண்டும் கேன்சல் பண்ணா 2 cos x by 1 minus sin cos square x sin square x போலாம். சரி, cos square x equal to 2 by sin x. இப்போ 2 கேன்சல் பண்றேங்க. கொஞ்சம் நமக்கு வந்து cos x into sin x equal to 1 minus வரும் cos square x. அது sin square மாத்திடலாமா, அப்போ equal to sin square x. இப்போ sin square ஒரு sin x கேன்சல் பண்ணுறது. இந்த cos கீழே கொண்டு போடுங்க. அப்போ sin x by cos x 1 வந்துடுமா. அப்போ tan x கூட 1 1 அப்போ நமக்கு tan pi by 4. அப்போ tan x கூட tan pi by 4 therefore x equal to n pi plus pi by 4 n belongs in the z. அவ்வளோதான். Hi students, நம்ம exercise 4.5ல 9th சம்ல சப்டிவிஷன் 4 போகிறோம். இப்போ சால்வ் சம்லாம் இது cot inverse x cot inverse of x plus 2 equal to pi by 12. என்ன பண்ணுங்க, நமக்கு tan inverse மாத்திரமா ரெசிவ் பண்ணலாம். cot inverse 1/10 தான் cot இல்லையா, அதான் இங்கே என்ன பண்ணுங்க, ரெசிவ் பண்ணீங்க. இப்போ tan inverse of 1 by x ஆகிடும். அது மாதிரி cot inverse இருக்கா, இங்கே tan inverse மாத்திரம் ஆகும். அப்படியே ரெசிவ் பண்ணால் 1 by 1 plus x 1 by x plus 2 வரும். சரிங்களா, equal to pi by 12. இப்போ என்ன ஃபார்முலா நமக்கு tan x minus tan b ஃபார்முலா. tan inverse x minus tan inverse y ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்கன்னா tan inverse of x minus y by 1 plus xy. இப்போ போலாமா, tan inverse of x minus y அப்போ 1 by x minus 1 by x plus 2 divided by 1 plus x into y 1 by x plus 1 by x plus 2 equal to pi by 12. இப்போ tan ஆகும், அந்த பக்கம் போனாங்க tan ஆகுமா, இங்கே சால்வ் பண்ண கொஞ்சம் எல்சிஎம் தான் வரும். x into x plus 2 வந்துடும். இப்போ இங்கே மல்டிபிள் வரும் x plus 2 வருமா, இங்கே மைனஸ் x வந்துடும். அதுபோல் இங்கே x into x plus 2 இங்கே மல்டிபிள் பண்ணி வரும் x into x plus 2 plus 1 வந்துடுமா, ஈக்குவல் டு tan pi by 12. pi by 12 பாருங்க 180 by 12 இல்லையா. வரும் 6 ஆச்சு 3 6 ஆச்சா 3 6 30 அதாவது 3 6 18 ஒரு 0 இல்லாமா, இது 2 6 அகைன் அடிச்சா 15 வந்துடுமா 15. இப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு இந்த டினாமினேட்டர் ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா, மேலே எக்ஸ் கேன்சலா. அப்போ
2 டிவைட் பை இங்கே மல்டிபிள் வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 வந்துடும். ஈக்குவல் இங்கே டேன் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 15 டிகிரியும் போடலாம். 5/12 வந்து 15 டிகிரி. இந்த 15 டிகிரி என்ன பண்ணலாம், இப்போ வந்து டேன் 45 மைனஸ் 30 எல்லாம் ப்ளஸ் 1லேயே பார்த்துருப்போம் இல்லையா, அப்படி போட்டுங்க. சரியா, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், 2 பை இப்போ இப்படி பண்ணலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் தரலாமா. இப்போ இது ஃபார்முலா பாருங்க, tan அது a மைனஸ் பி, tan a மைனஸ் tan b, சரி tan a மைனஸ் பி ஃபார்முலா வரும் tan a மைனஸ் tan b by 1 plus tan a tan b. இந்த ஃபார்முலா எடுத்துங்க. அப்புறம் இங்கே tan 45 டிகிரி மைனஸ் tan 30 டிகிரி divided by 1 plus tan 45 tan 30. அப்போ tan 41 இது tan 30 இது நமக்கு 1/√3 நமக்கு தெரியும் பை 1 plus இது 1 மல்டிபிள் விட்டுலாம், இது 1/√3 வந்துடும். எல்சி பண்ணிக்கலாமா, நமக்கு √3 இங்கே வரும் √3 மைனஸ் 1 வருமா, அதே போல் இங்கே வரும் √3 ப்ளஸ் 1/√3 வருமா, √3 கேன்சலா. அப்போ ஆன்சர் நமக்கு √3 மைனஸ் 1/√3 ப்ளஸ் 1. நம்ம இது மாதிரி உனக்கு இரேஸ் நம்பர் வந்தால் என்ன பண்ணும், நமக்கு அந்த காஞ்சி எடுத்து மேலே பண்ணி பண்ணீங்களா, √3 மைனஸ் 1/√3 மைனஸ் 1. இங்கே மல்டி ஒன்றா பாருங்க, மேலே வரீங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மாற்றிங்க கீழே காஞ்சிட்டு இருக்காம. ஏன்னா நமக்கு வந்து இங்கே டினாமினேட்டர் என்னது அந்த ரேஷனலைஸ் பண்ண அவசியம் இல்லை, நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும். நம்ம √3 + 1 √3 + 1 இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக போகும். இப்போ மேலே என்ன ஆகணும், உங்களுக்கு a + b a மைனஸ் பி ஃபார்முலா, இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயரா ஒரு 3 மைனஸ் 1 வந்துடும். கீழே என்ன ஆகும்னா √3 + ஹோல் ஸ்கொயர். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, இங்கே இந்த இடத்துல பாருங்களா, நமக்கு என்ன இருக்குங்க, லெஃப்ட் சைடு 2/x + 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே கீழே நம்ம ஸ்கொயர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஈஸியாக நமக்கு ஸ்கொயர் எடுத்துக்கு, அதுக்காக இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ 2/x + 1 ஹோல் ஸ்கொயர் என்ன சொல்லுங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் தான் காஞ்சி எடுத்து மேலே மல்டி பண்ணுவாங்க. இங்கே என்ன நம்ம கீழே ஸ்கொயர் வரதுனால என்ன பண்ணீங்க, நியூமரேட்டருக்கு காஞ்சி எடுத்து மேலே மல்டி பண்ணிங்க. இப்போ 2/2 வந்துடுமா, 2 கேன்சலா, ரெண்டு ரெசிபிள் பண்ணால் வந்துடும் x + 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √3 + 1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தால் ஆகும் உங்களுக்கு x + 1 ஈக்குவல் டு √3 + 1 வந்துடுமா. அப்போ x ஈக்குவல் டு √3 + 1 - 1. இப்போ ஆன்சர் நமக்கு √3. சரிங்களா, இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு நியூமரேட்டர் நம்ம காஞ்சி எடுத்து மேலே மல்டி பண்ணி ஆன்சர் தரும்.